ஹலோ எவ்ரிவன். டிசிஎஸ் இப்போ ஏஐ ஒர்க் ஃபோர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது ஜஸ்ட் அனதர் ஏஐ சேட்பாட் இல்லை, ரியல் என்டர்பிரைஸ் டாஸ்க் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏஐ ஏஜென்ட்ஸ். டிசிஎஸ் ஏடிடி ஏஜென்ட் ஹப்னா ஒரு என்டர்பிரைஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம், மெயின்லி ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரக் சேஃப்டி ஒர்க் ஃப்ளோக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஜென்ரல் ஏஐ மட்டும் இல்லை, மல்டிபிள் ஸ்பெஷலைஸ்டு ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஈச் ஏஜென்ட் ஹேஸ் எ ஸ்பெசிஃபிக் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளினிக்கல் டேட்டா, ஸ்டடி டிசைன், மெடிக்கல் மானிட்டரிங் மாதிரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால சப்போர்ட் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஏஐ ஹியூமனை கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் பண்ணாது. டிசிஎஸோட இந்த மாடலில் ஹியூமன்ஸ் ஸ்டில் ப்ரொவைட் சூப்பர்விஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி ஓவர்சைட் while ஏஐ ஹேண்டில்ஸ் டிஃபைன்டு டாஸ்க். இதில் மெயின் சேஞ்ச் என்னென்னா, ஏஐ இப்போ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற அசிஸ்டண்டில் இருந்து ஸ்பெசிஃபிக் ஜாப் ஹேண்டில் பண்ணுற ஒர்க் ஃபோர்ஸாக மூவ் ஆகுது. டிசிஎஸ் சொல்கிறது படி கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் அப் டு 40% எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம். பட் இது டிசிஎஸோட ரிப்போர்ட்டட் ரிசல்ட், இண்டிபெண்ட் பெஞ்ச்மார்க் இல்லை. அப்படின்னா ஏஐ அசிஸ்டண்ட், ஏஐ ஏஜென்ட், ஏஐ ஒர்க் ஃபோர்ஸ் என்டர்பிரைஸ் ஒர்க்கில் நெக்ஸ்ட் பிக் ஷிஃப்ட் இதுதானா? வாட் டு யூ திங்க்? கமெண்ட்ஸ் பிலோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ஏஐ அண்ட் டெக்னாலஜி அப்டேட்ஸ்க்காக ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.